வாராகி தாயின் பக்த கோடி பெருமக்களுக்கு ஐபிசி பக்தியின் இனிமை நிறைந்த வணக்கங்கள். அருள்மிகு பெருவுடையார் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகா வாராகி தாய் அவர்களின் ஆஷாட நவராத்திரியின் புண்ணியம் நிறைந்த காட்சிகளைத்தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். கோபுர தரிசனத்தை இந்த காணொளியில் கண்டு நீங்களும் கோடி புண்ணியம் சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். கோவில் வளாகத்தை பார்க்கும் காட்சிகள் மனதுக்கு கோவிலுக்கு உள்ளேயே சென்று வழிபடும் ஒரு நிகழ்வையும் தருகிறது. அந்த பாக்கியம் தற்போது ஐபிசி பக்தியில் உங்களுக்கு கிடைக்கிறது. கோவிலின் அத்தனை கோபுரங்களும் ஒருங்கு சேர பல பல கோணங்களில் நீங்கள் பார்த்து மகிழும் பெரும் புண்ணியத்தை பெற்றிருக்கிறீர்கள். மூலவராக காட்சியளிக்கும் நம்மையெல்லாம் ரட்சிக்கும் வாராகி பெருந்தேவி இன்று பச்சை பட்டுடுத்தி கம்பீரமாக காட்சி கொடுக்கிறார். செவ்வரளியால் அலங்கரிக்கப்பட்ட தோற்றம், ரோஜா நடுவே ராஜகுமாரியாக காட்சி தரும் வாராகி தேவியின் அருள் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களின் நெஞ்சமெல்லாம் நிறைய செய்கிறது. எந்த காரியம் செய்தாலும் முதலில் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக கடவுள். பார்க்கும் கண்களையெல்லாம் முதலிலேயே பறித்து விடுகிறார் இந்த விநாயக பெருமாள். அடுத்து மங்களாம்சமான பூரண கும்பம். கும்பத்தோடு காட்சியளிக்கிறது அழகாக. தர்ப்பை புல் கொண்டு கும்பத்தில் எழுந்தருளப்படுகிறாள் வாராகி. அடுத்தது சங்குக்கான பூஜை. சங்குக்கான பூஜையில் சங்குக்குள் அபிஷேகத்திற்கான பால் ஊற்றப்படுகிறது. தர்ப்பை புல் கொண்டு பூஜை புனஸ்காரங்கள், மந்திரங்கள், அதற்கான ஆராத்தி எடுத்து அங்கே சங்குக்கு உருவேற்றப்படுகிறது. கும்ப கலசங்கள் வைத்து வாராகி தாய்க்கு செய்யப்படும் அர்ச்சனை இதோ உங்களுக்காக. மலரால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. அடுத்து தீபாராதனை செய்யும் நேரம். பஞ்சாராத் என்று சொல்லப்படுகிற அந்த தீபங்களால் இப்பொழுது வாராகி தாய் தீபாராதனையில் மகிழ்கிறாள். அந்த தீபாராதனையை நீங்களும் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாராகி தாய்க்கு மிகவும் பிடித்த விராலி மஞ்சள், ஓம குண்டத்தில் ஆகுதியாக்குவதற்கான அத்தனை பொருட்களும் இங்கே காட்சியளிக்கிறது. அடுத்து நெய்யால் ஆவாகனம் செய்து யாகத்துக்கு தயார் செய்கிறார்கள். சங்கிலிருந்து வாராகி அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்யும் காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாராகி அன்னை உள்ளம் குளிர குளிர உங்கள் வாழ்க்கையிலும் செல்வமும் செழிப்பும் மிகுந்து கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மீண்டும் ஒற்றை தீபமாக ஒரு ஆராத்தி. அடுத்து சந்தன அபிஷேகம். தேய தேய சந்தனம் மணப்பது போல் பிறருக்கு உதவி செய்து வாழுங்கள் என்பதை சுட்டி காட்டுகிறதாம் இந்த சந்தன அபிஷேகம். தாயின் அபிஷேக தோற்றம் பார்ப்பதற்கு கோடி புண்ணியம். அந்த புண்ணியத்தை ஐபிசி பக்தி தற்போது உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு பிடித்த செவ்வலரி மலரால் அலங்காரம் செய்யப்பட்டு சந்தன திலகமிட்டு நடுவே குங்குமமும் இட்டு அன்னையை அலங்கரிக்கும் காட்சிகள் தான் இவை.
கேட்கும் வரம் தரும் வாராகி அம்மனுக்கு தற்போது அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கிறது. மஞ்சள் அபிஷேகத்தில் மனம் குளிர்ந்து கொண்டிருக்கிறாள் வாராகி தாய். மங்களமும் ஆரோக்கியமும் பெருக வளம் கொண்ட வாழ்வை பெற மஞ்சள் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மண்ணுக்கடியில் விளையும் அத்தனை பொருட்களையும் விரும்பி தன் அபிஷேக பொருட்களாக ஏற்றுக்கொள்வாளாம் வாராகி. அந்த வகையில் விராலி மஞ்சள் வாராகி தாய்க்கு மிகவும் பிடித்தது. விராலி மஞ்சளால் தற்போது அபிஷேகம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. வழிபாடுகளுள் விரைவாக பலன் தருவதில் ஒன்றுதான் அபிஷேகம். ஒவ்வொரு திரவியத்துக்கும் ஒவ்வொரு பலன் உள்ளது. ஆனால் பொதுவாக எல்லோரும் பால் அபிஷேகம் தான் செய்வார்கள். தற்போது வாராகி தாய்க்கும் பால் அபிஷேகம் வெகு சீரும் சிறப்புமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுத்தமான பசும் பாலினால் அபிஷேகம் செய்ய ஆயுள் அதிகரிக்குமாம். வாராகி தாய் நமது இடரையெல்லாம் நீக்கி ரட்சிக்கும் தாய். நமது ஆயுள் பயத்தையும் ஆயுளையும் நமக்கு காத்தருளும் தாய். தற்போது பாலாபிஷேகத்தை கண்டு கொண்டிருக்கும் நம் ஐபிசி பக்தி நேயர்களுக்கும் அந்த ஆயுள் என்பது 100க்கு மேலாகவே கிடைக்கட்டும். அடுத்து பாலாபிஷேகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாலபிஷேகம் செய்ய செய்ய கோடி ஜென்மங்களில் நாம் செய்த பாவக்கர்மங்கள் எல்லாம் விலகி போகுமாம். இப்படி பாலபிஷேகம் செய்வதை காண்பதும்
கண்ட இறை வடிவை மனதில் நிலைநிறுத்துறதும், இப்பிறவியில் நீங்களெல்லாம் நாங்களெல்லாம் செய்த பாவங்களை துடைத்தருகிறது. பாலபிஷேகம் எல்லோராலும் செய்ய முடியாதது. ஆனால் கண்ணார காணும் முயற்சி, பாக்கியம் அனைவருக்கும் வாய்க்கும். அந்த பாக்கியத்தை தற்போது உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அடுத்து பஞ்சாமிர்த அபிஷேக கோலத்தை கண்ணார கண்டு விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். பஞ்சாமிர்த அபிஷேகத்திற்கு பின்னால் மிகப்பெரிய சூட்சுமம் இருக்கிறது. மனித வாழ்வில் 5 விதமான இந்திரிய சக்திகள் மிகவும் முக்கியம் வாய்ந்தது. கண், காது, வாய், மூக்கு, பிறப்பு, உயிர்நிலை ஆகிய இடங்களிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை அது செம்மைப்படுத்துகிறது. அவை அனைத்தும் நன்றாக வாழ்நாள் முழுவதும் செவ்வனே இயங்க வேண்டும் என இறைவனுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்கிறோம். இந்த பஞ்சாமிர்த அபிஷேக கோலத்தில் காட்சி தரும் வாராகி தாய் உங்களுக்கும் அனைத்தையும் அள்ளி தரட்டும். நெய் அபிஷேகம் செய்தால் நமக்கு முக்தியை அது அள்ளித்தரும். நெய் அபிஷேகம் செய்யாதவர்கள் வாராகி தாய்க்கு செய்யப்படும் நெய் அபிஷேகத்தை நீங்களும் பார்த்து மகிழுங்கள். அபிஷேக ஆராதனையில் மனமுருகி பக்தர்களுக்கு அனைத்தையும் அள்ளித் தருகிறாள் வாராகி தாய். இவ்வாறாக ஒவ்வொரு அபிஷேக பொருட்களையும் நாம் பயன்படுத்துகிற போது அதற்கான பலன்களும் ஏராளம். முக்கியமாக மஞ்சள் அபிஷேகம் செய்யும் போது ராஜவசியம், அரசாங்க அலுவல்களை விரைவில் சாதகமாக்கி கொள்ளலாம். பஞ்சகவ்யத்தை அபிஷேகம் செய்யும் போது ஆத்மசக்தி, தெய்வீக சாதனைகளுக்கு அது உதவுகிறது. பஞ்சாமிர்தம் தனவருத்தி குறைவற்ற செல்வத்தை இது தருகிறது. பால் தீர்க்க ஆயுள், நீண்ட ஆயுளையும் தருகிறது. தயிர் அபிஷேகத்தில் குழந்தை பேறு உண்டாகிறது. நெய் அபிஷேகத்தால் மோட்சத்தை தரும் ஞான விருத்தி ஞானத்தில் கிடைக்கிறது. தேன் அபிஷேகத்தால் வாக்ஷி சித்தி, இனிமையான குரல், சங்கீதத்தில் திறமை கிடைக்கிறது. கருப்பஞ்சார் அபிஷேகம் நித்திய சுகம், அளவற்ற இன்பங்களை கொடுக்கிறது. சர்க்கரை சத்ருநாசம், எதிரிகளை விரட்டி வெற்றி தருகிறது. வாழைப்பழ அபிஷேகம் தானிய விருத்தி, பயிர் விருத்தி, அமோக விளைச்சல், செல்வச் செழிப்பு என அள்ளி தருகிறது. எலுமிச்சை மருந்து நிவாரணம், அகால மரணத்தை நிவர்த்தி செய்து விதியாதிகளை தீர்த்து நலம் தருகிறது. இளநீர் நீண்ட ஆயுள் அனைத்தையும் நல்கிச் செல்கிறது. கஸ்தூரி ஐயம் வெற்றி தருகிறது. பன்னீர் சாலோக்கிய, தெய்வ உலகில் வாழும் பேரு உங்களுக்கு கெட்டுகிறது. சுத்தமான குளிர்ந்த நீராலும் கங்கை முதலான புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களாலும் அபிஷேகம் செய்பவர் அன்னையின் அருளுக்கு பாக்கியமாகி அனைத்து வினைகளும் ஒளிந்து இவ்வுலகத்தில் நலன்களும் மெல்மேலும் பெற்று வாழும் ஒரு பாக்கியத்தையும் பேரையும் பெறுகிறார்கள். வாராகி தாய் அபிஷேக ஆராதனைகளில் மனம் குளிர்ந்து நமக்கெல்லாம் வரத்தை அள்ளித்தரப்போகிறாள்.
அபிஷேகம் முடிந்ததும் தேவிக்கு முன்னால் வளர்க்கப்பட்டிருக்கும் யாகத்தீயில் தேவிக்கான சேலைகள் முதலியவை ஆகுதி செய்யப்படுகிறது. அமோகமான தீபாராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் யாகத்தீ சுடர் விட்டு எரிகிறது. யாகத்தில் உருவேற்றப்பட்ட கலச தண்ணீர் தற்போது மூல வாராகிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு வாராகிக்கு அபிஷேக ஆராதனைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அபிஷேகம் ஆராதனை முடிக்கப்பட்ட வராகி அம்மன் தற்போது ராஜ அலங்காரத்தில் வீற்றிருக்கும் காட்சி நம் எண்ணங்களையும் உள்ளங்களையும் மெய் சிலிர்க்க வைக்கிறது. மலர் அலங்காரத்தில் மெய் சிலிர்க்க வைக்கிறாள் வாராகியம்மன். செவ்வலரி, மல்லிகை என அனைத்து பூக்களாலும் அலங்காரம் செய்யப்பட்ட மூல வாராகி தாய்க்கு தற்போது தீபாராதனை செய்யப்படுகிறது. பஞ்ச தீப ஆராத்தியை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுவதுமாக ராஜகோலத்தில் வீற்றிருக்கும் வாராகி தாய் உங்கள் இல்லங்களுக்கு வந்து நல்லருள் கொடுக்கட்டும் இந்த ஆஷாட நவராத்திரி பொழுதில் என்பதுதான் எங்கள் பிரார்த்தனைகளும் கூட.